வெல்கம் டு ஆர்ஜே வயலினிஸ்ட். என்னோடய பேர் ஜெயலக்ஷ்மி. நான் இன்றைக்கி இளையராஜா சார் மியூசிக்கில் உள்ள பனிவிழும் மலர்வனம் அப்படின்ற சாங், ஒரு சூப்பர் டியூப்பர் சாங். அதோட வயலின் டியூட்டோரியல் தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். இந்த சாங் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் படிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. அதை பிகினர்ஸ்க்கு ஈஸியாக வாசிக்கவும் முடியும். ஸோ அவங்களுக்கு ஒரு புது இது படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும், சில விஷயங்கள் தியரட்டிக்கலாக கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். அது இல்லாமல் ஒரு சாங் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதோட ராகம் பேஸ்டாக அந்த சொராசு பேஸ் பண்ணி ஒரு சாங் எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எப்படி ஒரு சாங் கேட்டோன்னா அதோட சொராசு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. நம்ம நிறையா கற்றுக்கணும். கிளாசிக்கல் வைஸாக நம்ம கர்நாடிக் மியூசிக் நிறைய கற்றுக்கணும். ஏன்னா எல்லா ஒரு சாங்ஸ்லையுமே ஒரு ராகம் பேஸ்டாக தான் இருக்கும். ஃபிலிம் சாங்ஸ் எல்லாமே ராகம் பேஸ்டாக தான் இருக்கும். அந்த ராகம் என்ன, அந்த ராகத்துக்குரிய கீர்த்தனங்கள், கீதம், வர்ணம் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டேன்னு வைங்களேன். அந்த ராகம் பேஸ்டாக ஏதாவது ஒரு சினிமா சாங் நம்ம கேட்டேன்னா நம்மளால் ஈஸியாக அது தெரிஞ்சுக்க முடியும். அதில் என்ன ரூட், அது என்ன ஸ்வரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன கமகா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு புரிய வரும். ஸோ நீங்களும் கற்றுக்கணும். நிறையா ராகம் ஃபெமிலியர் பண்ணணும். அது ஒவ்வொரு ராகத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட கமகாஸ் என்ன, எல்லாமே பொறுமையாக கற்றுக்கிட்டா தான் உங்களால் ஒரு சினிமா சாங் கேட்கும்போது அது பேஸ் பண்ணி உள்ள கமகாஸ் சொராஸ்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ கொஞ்சம் ரொம்ப பொறுமை வேணும். சீக்கிரம் வாசிக்கணும் அப்படின்னு நினச்சி நடக்காது. கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இதெல்லாம் படித்தா தான் வருஷக்கணக்காக ஆகும், ரொம்ப வருஷம் எடுக்கும். ஏன்னா நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். நாங்கள் படிக்க இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய கமகாஸ், அந்த ராகத்தை பற்றி எல்லாம் அவேர் ஆகிட்டே இருக்கு. அதனால் அது ஈஸியாக அச்சீவ் பண்ணுற ஒரு இது இல்லை. ரொம்ப கஷ்டப்படணும். ஒவ்வொரு ராகமும் ஃபெமிலியர் பண்ணணும், அதோட கமகாஸ் படிக்கணும். பொறுமையாக எல்லாம் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு சினிமா சாங் கேட்டேன்னா அதோட சொராஸ் கண்டுபிடிக்க முடியும், வாசிக்க முடியும். இப்போது பனிவிழும் மலர்வனம் சாங் எடுத்துகிட்டேன்னு வைங்களேன். அதில் நம்மளோட 36வது மேலகர்த்தா ராகமான சலநாட்டை ராகத்தில் தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டியூட்டோரியல் போட்டிருந்தேன் 16 ஸ்வராஸ் எப்படி கற்றுக்கிறதுன்றதை பற்றி. அதில் நான் இதை சொல்லியிருப்பேன், சலநாட்டை ராகம். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலானது. ஏன்னா இது விவாதி ராகம் அப்படின்னு சொல்லும். நம்ம எப்பவும் போல் சரி கம கொஞ்சம் வெரைட்டி, அதாவது வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஷட்ஸ்ருதி ரிஷபம் அண்ட் ஷட்ஸ்ருதி தைவதம் வர ஒரு ராகம் விவாதி ராகம். அதாவது ரீ3 அண்டு தா3. எல்லாருக்கும் ரீ1 ரீ2 அண்ட் தா1 தா2 தெரியும் இல்லையா? ஸோ ரீ3 அண்ட் தா3 வர ஒரு ராகம் சலநாட்டை. அப்போது இது படிக்கும்போது நம்ம கொஞ்சம் விஷயங்கள் படிக்க வேண்டி இருக்கும். நான் அதையே சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது இந்த சாங் டியில், ஒரிஜினல் சாங் டியில் தான் இருக்குது. நானும் வயலின் டியில் தான் டியூன் பண்ணியிருக்கேன். அப்போது சாஸ்ட்ரிங் டி, பாஸ்ட்ரிங் ஏ, தேர்டு ஏ அண்ட் டி. இனி சலநாட்டையோட ஆரோகணம் வரணும். அதாவது சொன்னேன் இல்லையா, ரீ3 அண்டு கா3. ஸோ அதோட ஆரோகணம் அவரோகணம் சொல்கிறேன். ரீ வாசிச்சிருக்கேன். பட் நான் வச்சுருக்கிறது சாதாரண காந்தர், அதாவது கா2 தான் நான் ஃபிங்கர் பொசிஷன் வச்சுருக்கேன். பட் ஆனால் நம்ம ரீயாக அது கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னது ஷட்ஸ்ருதி ரிஷபம் ரீ3. ஓகே. ஸோ அதனால நான் கா வச்சுருக்கேன் அப்படின்றனால நீங்கள் கான்னு நினச்சிடாதீங்க. அது ரீ. ஓகே.
நெக்ஸ்ட் காத்ரி. மாயாமாளகோள படிச்சிருப்பேன் இல்லையா? ஸோ காத்ரி, அந்தர காந்தாரம். ஸோ மாவன் சுத்த மத்தியமம். ஸோ தான்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறது வந்து நீட்டு. நீட்டுவை தான் என்ன சொல்றது? தாத்ரி அப்படின்னு சொல்றது. நீட்டு அப்படின்னா அதாவது கைசிகி நிஷாதம், அது ஷட்ஸ்ருதி தைவதம் அப்படின்னு சொல்லும். நீட்டு. நெக்ஸ்ட் நீத்ரி, காகலை நிஷாதம். ஸோ இங்கே நீட்டு வச்சுட்டு நம்ம பாடுறது என்னது? தான்னு பாடணும். பாட்டு வரும்போது நான் ஸ்வரம் சொல்லுவேன் இல்லையா? அதோட ஸ்வரம் நீங்கள் எழுதும்போது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். கா டூ தான் ரீ, அதே மாதிரி தா, நீ டூ தான் தா அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். லைன் ச ச ச ச ச ச ச ச, ஜஸ்ட் ஃபுல்லாக ச ச ச. ஃப்ளாட்டாக நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இப்படி வாசிக்கலாம், இல்லைன்னா தேர்ட் ஸ்ட்ரிங்கில் இங்கேருந்து ஸ்லைட் பண்ணி சாயில் கொண்டு போகலாம். இல்லை கமபா. ஸோ காத்ரி அண்டு மாவன். காயிலிருந்து ஸ்லைட் பண்ணி சாய்க்கு போகணும். ஓகே, ஸோ லிட்டில் ஃபிங்கர் வச்சாலும் ஓகே தான். கம வந்து ஒன் போய்லர். நிசனி ஒன் போ. தா வந்து நான் நீ டூ தான் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அது தாயா கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ மாப்பா மக இல்லைன்னா கமா வந்து ஒன் போ. ஒன் போ. தா சொன்னாலும் நீ தான் நம்ம ஃபிங்கர் வைக்கிறோம். லிட்டில் ஃபிங்கர் கூட பால வச்சுலாம், இப்படி வாசிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அது வந்து ஒன் போ.
வாசிச்சா இன்னும் கொஞ்சமா நல்லா ஒரு இதாக வாசிக்கணும்னா ஜெண்ட வரிசை வாசிப்போம் இல்லையா, அது ஒன் போயில. சச வந்து ஃபர்ஸ்ட் சச வந்து ஒன் போ, ரெண்டாவது வரும்போது ரெண்டு போ, பாயில் போயிடணும். ஓகே, சாயிலேருந்து இந்த ஃபிங்கரை இங்கே வச்சுட்டு ஸ்லைட் பண்ணி பாயில் போகணும். ஸோ இது வந்து காயில தான் நம்ம வச்சிருக்கோம், காட்டூல தான் வச்சிருக்கோம். பட் நம்ம பாடும்போது ரீனா, அதாவது இந்த ரீதா. ஓகே, சாயிலேருந்து ஸ்லைட் பண்ணி காட்டு, அதாவது ரீ 3க்கு வந்துடணும். ஸோ ஜெண்ட வரிசை ரீ ரீ, அது ஒன் போ. ஓகே, நெக்ஸ்ட் சா. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஸோ சா இங்கே இருக்குது, நீ இங்கே இருக்குது. அதே ஃபிங்கரை இப்படி பக்கத்தில் கொண்டு வந்தால் நீ ஆகிடும். ஓகே, அதாவது ஸோ இதை வந்து இந்த ஃபிங்கரை வச்சு அப்படி வாசிக்கலாம். ஏன்னா இங்கே போகிறதுனால நம்ம இதை வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதனால். ஓகே, அதாவது இப்போ வந்து ஸ்லைடிங்.
அகெயின். ஓகே, பாயிலேருந்து இப்படி வாசிப்போம். இப்படி வாசிக்கலாம். இல்லைன்னா ஃப்ளாட்டாகவும் வாசிக்கலாம். இப்படி இது ரீ தான். ஓகே, இங்கேருந்து சா 2 வே இருக்குது அந்த ஒரு இது வாசிக்கிறது. ஒன்று ஃப்ளாட்டு, இது ஃபஸ்ட்டு,